ஹலோ கைஸ், அப்புறம் நேற்று போட்ட வீடியோ எப்படி நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணுமான்றதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் போடணுன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கூடி சீக்கிரம் அந்த வீடியோஸ் எல்லாம் போடலாம். இன்றைக்கான வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது எதை பற்றி பேச போகிறோன்னா வந்து டூம்ஸ்டே படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன மார்வல்ஸ் படத்தை பார்த்தா நமக்கு புரியுன்றதை பற்றி பேச போகிறோம். ஸோ ரொம்ப லேட் ஆகாமல் வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் எல்லோரும் டூம்ஸ்டே ஃபீவரில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் டூம்ஸ்டே ட்ரெய்லர் பார்த்து அதே ஃபீவரில் தான் இருக்கேன். ஆனால் பக்தர்கள் எல்லோரும் பொறுமைக்காகவும் படம் வெளியே வரைக்கும். இந்த மார்வல் பையன் வேறு தெளிவாக ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கான், எந்த ஒரு ஸ்டோரியும் வந்து லீக் ஆகிடக்கூடாதுன்றதுனால. அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி மெயினாக பேச போகிறோம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம வந்து டூம்ஸ்டேக்கு வந்து தயாராக போகிறோம். அதாவது டூம்ஸ்டே புரியணுன்னா நம்ம என்னென்ன படம் பார்க்கணுன்றதை பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வேறு நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அதனால் நம்ம சீக்கிரம் எல்லா லிஸ்ட் ஆரம்பிச்சிடலாமா? அப்புறம் மார்வல் ஃபேன்ஸு, இது எல்லோரும் மார்வல் ஃபேன்ஸுக்கு தெரியும். ஆனால் நான் வந்து மார்வல் பார்க்காத ஃபேன்ஸுக்கு மட்டும்தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அப்போ நம்ம ஆரம்பிச்சிருவோமா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன படம் பார்க்கணுன்னா வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் எண்ட் கேம் ரெண்டுத்தையும் வந்து பார்த்துருங்க. ஏன்னா எண்ட் கேம் தான் வந்து டூம்ஸ்டேவோட டேரெக்டாக லிங்க் ஆக போகுது. ஏன்னா எண்ட் கேமில் தான் வந்து அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, எல்லாருமே ஃப்ரீ ஆகிட்டாங்கன்னு நினைக்கும் போது தான் வந்து அவங்க டைம் ட்ராவல் பண்ணி ஒரு கொலபரேடினால் வந்து லோக்கி மாமா வந்து தப்பிச்சிருவார். அதனால தான் வந்து மல்டிவர்ஸ் ஆகவே நமக்கு என்னென்னு தெரிய வரும். மல்டிவர்ஸ் ஆக வேறு வந்து டூம்ஸ்டே படத்தில் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. அதனால் இந்த படம் ரொம்ப முக்கியம்ப்பா. அப்புறம் இந்த 2 படத்துக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு சீரீஸு, லோக்கி சீரீஸு. இதில் வந்து மொத்தம் 2 சீசன் இருக்குது. இது ஒரு தரமான சீசனு. அப்புறம் வந்து நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கலாம் வந்து உங்களுக்கு எண்ட் கேம் சுத்தமாக புரியாது. ஏன்னா இதில் தான் வந்து டிவின்ற ஒரு அழகான ஒரு குளறுபடியான விஷயத்தை வந்து மார்வல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த சீசனில் வந்து கேங்குன்ற ஒரு வில்லன் இருப்பான். அவனை பற்றின நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து டிவி எப்படி ஒர்க் ஆகுன்றதை மட்டும் நீங்கள் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் ரொம்ப மெயினான விஷயம். அது இல்லாமல் இந்த சீசனில் வந்து லோக்கிக்கு பெஸ்ட் ரேட்டிங் போயிருக்கும். தலைவர் வந்து காட் ஆஃப் மல்டிவர்ஸாகவே மாறிடுவான் இதில். அதுதான் ரொம்ப பீக்கான மூமெண்ட்டாக இருக்கும் இதில். இது வந்து ஒரு மஸ்ட் வாட்சான சீரீஸு. இது எல்லாருமே கண்டிப்பாக பாருங்கள் டூம்ஸ்டேக்கு முன்னாடி. அப்புறம் இந்த சீசனுக்கு அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய படம் என்னென்னா வந்து, நீங்கள் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருப்பீங்க, டெட்பூல் அண்ட் வூல்வரின் தான். ஆமாம், டெட்பூல் அண்ட் வூல்வரினோட படமும் வந்து டிவியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். டிவியை ஒரு முக்கியமான ஒரு டூம்ஸ்டேல ப்ளே பண்ணுறதுனால வந்து நம்ம டெட்பூல் அண்ட் வூல்வரினை பார்த்தே ஆகணும். இந்த படம் சூப்பர் ஃபன்னாகவும் இருக்கும், நல்லா மல்டிவர்ஸை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அந்த கேரக்டர்ஸை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா வந்து நிறைய படங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் பற்றி பார்க்காம இந்த படத்தோட ஸ்டோரி அப்புறம் டிவியை வந்து என்ன சொல்ல வராங்க மல்டிவர்ஸ் பற்றின்றதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். இந்த படத்தில் தான் வந்து ஆங்கர் பீயிங்ன்ற டேர்ம் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு யூனிவர்ஸில் ஒரு ஆங்கர் பீயிங் இருப்பாங்க, அவங்க இறந்துட்டாங்க, அந்த யூனிவர்ஸ் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எக்ஸ்மேன் யூனிவர்ஸோட ஆங்கர் பீயிங் தான் உல்வரின். அவர் இறந்துடுவார் லோகன் படத்தில். அதுலேருந்து அவரோட யூனிவர்ஸ் எப்படி டெட்பூல் காப்பாற்றினார்ன்றது தான் கதையாக இருக்கும். இது வந்து ஒரு சூப்பரான படம். டூம்ஸ்டேக்கு வந்து ரொம்ப முக்கியமான படமும் இது. இதை வந்து எல்லோரும் மஸ்ட் வாட்ச் பண்ணுறேங்க. ரைட்டு, அடுத்த படத்துக்கு போயிடுவோமா? அடுத்த படம் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் தான் பார்க்கணும். இந்த படத்தில் தான் வந்து மல்டிவர்ஸை பற்றி ரொம்ப டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து அமெரிக்கா சாவஸ்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களால வந்து மல்டிவர்ஸ் லெவலில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இவங்களை நோக்கி தான் வந்து படமும் நகரும். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் தான் வந்து இன்கஷன் ஈவெண்ட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. அது வந்து டூம்ஸ்டேக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லோரும் இதை கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன படம்னா வந்து தண்டர் போல்ட்ஸ். அதாவது இப்போ நியூ அவெஞ்சர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்களா, அதுதான். இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் வந்து, அதாவது இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ஃபென்டாஸ்டிக் 4 வந்து அவங்களோட ஷிப்போட வந்து லேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அடுத்த படம் வந்து ஃபென்டாஸ்டிக் 4 படமாக தான் இருக்கும். இந்த 2 படமே வந்து டூம்ஸ்டேக்கு வந்து டேரக்ட் லிங்காக இருக்க போகுது. ஏன்னா டூமே வந்து ஃபென்டாஸ்டிக் 4ஓட வில்லன் தான். அதனால் இந்த 2 படத்தையும் வந்து நீங்கள் மெயினாக மறுபடியும் வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா வந்து டூம்ஸ்டே பார்க்குறதுக்கு வந்து ஒரு 80% நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க. மிச்சம் இருக்க 20% என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா வந்து அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்மேன் படங்கள்லாம் பார்க்கணும். எக்ஸ்மேன் படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெட்பூல் அண்ட் வூல்வரின் புரிஞ்சிடும். அதான் சொன்னல, அதில் நிறைய பேர் வருவாங்க, நான் அவங்களோட கதை தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் 100% வந்து டூம்ஸ்டேக்கு வந்து ரெடி ஆயிடுவீங்க. அப்புறம் எவ்வளோ குளறுபடியான யூனிவர்ஸ் உருவாக்கின மார்வலுக்கு ஒரு தேங்காய் உடச்சிட்டு எல்லா புது மார்வல் ஃபேன்ஸும் இந்த படத்தை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நாங்களாம் அதை பார்க்க தேவையில்ல, ஏன்னா நாங்களாம் மார்வல் ஃபேன்ஸ். ஆனால் பழைய ஃபேன்ஸும் இந்த படத்தில் ரீவாட்ச் போட்டுக்கோங்க. ஏன்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நிறைய இருக்கும். நானும் இந்த படத்தை எப்படி இருந்தாலும் ரீவாட்ச் போட போகிறேன் கைஸ். ஸோ இதுக்கப்புறம் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.